தின்னாடுடைய பிரியவா போற்றி, பிரியவா போற்றி, பிரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபாரகட சிந்தும் ஞானதம் சாத்துருப்பினும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் படமாபதானம் கலியுதேவம் காட்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரியார் பக்தர்களுக்கு ஏற்பட்ட கொண்டிருக்கும் அணுகளை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் ஒரு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு செய்யாறில் தானே பொண்ணு இருக்கா மெட்ராஸில் இல்லையே, செய்யாறில் தானே பொண்ணு இருக்கா மெட்ராஸில் இல்லையே. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தயவே பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலோட 1600 எபிசோட் பெரியவரோட அனுகிரகத்தில் தான் நடந்துட்டுருக்கு. இதில் அனுபவத்தை டி கிருஷ்ணமூர்த்தி அவர் பெரம்பூரில் இருக்கார் அப்படின்னு அப்போ தெரியுது. அந்த நேரத்தில் காமகோட்டி.org அப்படிங்கிற வெப்சைட்டில் அவரோட அனுபவத்தை எழுதியிருக்காரு. இவர் ஒரு ரிட்டையர்ட் சூப்பர்டென்டன்ட் ரோட்ஸ் அண்ட் பில்டிங்ஸ் டிபார்ட்மெண்ட், ஆந்திர பிரதேஷ் கர்னூலில் வேலையில் இருந்திருக்கார். இவருடைய சொந்த ஊர் எறையூர் அப்படிங்கிற கிராமம் செய்யாறு தாலுக்கில் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருந்திருக்கு. இப்போ இந்த எழுதும்போது அவருக்கு கட்டுரை ஆர்டிக்கல் எழுதும்போது அவருக்கு வயசு 83. ஆனால் 1989 இந்த சம்பவம் நடந்திருக்கு. இவர் பஸ்ஸில் செய்யாருக்கு போயிட்டே இருந்தார். ஏதோ வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து செய்யாருக்கு போயிட்டே இருக்கார். அப்போ அந்த வழியில் அந்த செய்யாரெலாம் வரல, ரொம்ப முன்னாடி அந்த மெயின் ரோடில் ஓரமாக பார்த்தா மகாபிரிவா கொஞ்சம் பேரோட சிஷ்யர்களோட கொஞ்சம் பக்தர்களோட ஓரமாக நடந்து போயின்னு இருக்கார். அந்த பஸ் டிரைவருக்கு கண்டக்டருக்கெல்லாம் எவ்வளோ பக்தின்னு பார்க்கணும். பெரியவாளை பார்த்த உடனே அந்த பக்கம் பஸ்ஸை ஓரமாக நிறுத்திட்டு காஞ்சி பெரியவர் போகிறாரு அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டா. எல்லோரும் போங்க அப்படின்னு எல்லோரும் போய் தரிசனம் பண்ணி எல்லாம் நமஸ்காரம்லாம் பண்ணான். அப்போது இந்த கிருஷ்ணமூர்த்தி பண்ணார். நமஸ்காரம் பண்ண உடனே பெரியவா கேட்டா, நீ எங்கே போயின்னு இருக்க அப்படின்னார். நான் மெட்ராஸ் போயின்னு இருக்கேன் அப்படின்னார். நீ ஏன் மெட்ராஸ் போகிற அப்படின்னார். அவர் சொன்னார், இல்லை என்னோட மூத்த பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிவு பண்ணுறேன், அது விஷயமாக போயின்னு இருக்கேன் மெட்ராஸ்க்குன்னு. பெரியவா அதுக்கு சொன்னேன், அதுக்கு நீ ஏன் மெட்ராஸ் போகிற, செய்யாறில் தானே உன் பிள்ளைக்கு கல்யாணம் நிச்சயமாக போகிறது, நீ செய்யாறில் தானே போகணும் அப்படின்னா அவருக்கு புரியலை. முடித்தார். நம்மளும் அப்படி தான் முழிப்போம். பரமேஸ்வரன் சொன்னால் நம்மளுக்கு என்ன புரியும்? கல்யாணம் நடந்து அவள் ஏகபோகமாக வாழப்போகிறாளே, நீ செய்யாருக்கு தானே போனோம் அப்படின்னாரு. அவருக்கு ஒன்றும் புரியலை, சுத்தமாக புரியலை, 0% தான். அவருக்கு ஒன்றும் புரியல. பிரசாதத்தை வாங்கிட்டார். எல்லோரும் கிளம்பினா அது மாதிரி அவரும் கிளம்பி பஸ்ஸில் போயிட்டார். நம்மளை மாதிரி வழக்கமான ஆள் மாதிரி போயிட்டார். அவருக்கு பரமேஸ்வரன் யாருன்னு தெரியல. அவர் மெட்ராஸ் போனார். அவருக்கு ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுருக்கார், அவருடைய பிள்ளைக்கு மூத்த பிள்ளைக்கு ஒரு ஜாதகம் இதெல்லாம் ஒரு சம்பந்தத்துக்காக. அங்கே போனார்னா அது ஏதோ பிரச்சனை, அது சரி வரல. அந்த பெரியவாளுக்கு தெரியுமே, பரமேஸ்வரனுக்கு தெரியாமல். ஆனால் அது கிளிக் ஆகலை. அதனால் அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிளம்பி செய்யாருக்கு ஊருக்கு வந்தார். அவர் சும்மா தான் வந்தார். ஏன்னா செய்யாருக்கு வழியில் அவர் மெட்ராஸ் போனாரும் அதை பார்த்தா திருப்பி அவரோட சொந்த ஊருக்கே வந்துட்டார். அங்கே அவருடைய தம்பி இருக்கார். அந்த இவரோட தம்பி ஹரிநாராயணன்றவர் எறையூர் கிராமத்தில் இருக்கார், செய்யாறில். அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கார், அவர் நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணுவாராம். இவருடைய தம்பி கிருஷ்ணமூர்த்தி தம்பி வாக்கடை ராமசாமி ஐயர் அப்படிங்கிறவரை அவர் மீட் பண்ண முடிஞ்சிருக்கு. ஏன்னா பெரியவாவுடைய அனுகிரகம் அவருக்கு தெரியுமே அதெல்லாம் நடந்திருக்குன்னு. அப்போது அவர் இவரை பற்றி விசாரிக்கும் போது இவருடைய அண்ணா பிள்ளை இருக்கான் அப்படின்னு உடனே அவர் தனக்கு பேத்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தெல்லாம் வாங்கி அவர் நல்லா பார்த்துருக்காரு. ரொம்ப இதெல்லாம் பெரியவாளுக்கு அங்கே தெரிஞ்சிருக்கு. பரமேஸ்வரனுக்கு ஜாதகம் நன்னா பொருந்திருக்கு, ரொம்ப நன்னா இருக்குது. அதுவும் இல்லாமல்
அந்த பையனுக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு ஏகபோக வாழ்க்கை இருக்குது கல்யாணத்துக்கு அப்புறம். அவன் வந்து ஒரு க்ஷேத்திரத்தில் போய் தங்குற அளவுக்கு அவனுக்கு அதில் வருது அப்படின்ற அளவுக்கு அந்த ஜோசியர் கண்டுபிடிச்சிருக்கார். அந்த இவர் வயசானவர், இந்த வாக்கடை இவர் சொல்கிறாரு, அந்த ராமசாமி ஐயர்ன்றவர். ஸோ அதனால் இந்த விஷயம் அங்கே அப்படி இருக்குது. இவர் அங்கே அங்கே போனவொடனே அவர் என்ன பண்ணார், கூட்டின்னு போனார். இங்கே வாங்க நம்ம போகலாம்பா அப்படின்னு சொல்லி அண்ணாவை கூட்டின்னு அங்கே போனார்னா, அந்த வாக்கடை ராமசாமி ஐயர்கிட்ட போய் அவர் மீட் பண்ணி விஷயத்தை பேசிண்டா அதை அவள் இது இருக்குது பேத்தியெல்லாம் இது பண்ணால் அவள் பார்த்தா அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதெல்லாம் பொருத்தம் நல்லா இருக்குது. அவர் சொன்னார், இது மாதிரி ஒரு க்ஷேத்திரத்துலேயே போய் உன் பிள்ளை கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை அங்கே போகிற அளவுக்கு, அங்கே வேலை செய்கிற அளவுக்கு அவனுக்கு அதில் இது இருக்குது, ஜாதகம் அப்படி பேசுகிறது ரொம்ப நல்லா ஏகபோக வாழ்க்கை வாழற மாதிரி இருக்குது. அப்போ கூட அவர் பெரியவா சொன்னது அங்கே அதில் இருக்குதுன்னு அவருக்கு தெரியல எப்படின்னு. அப்போ தான் பார்க்கணும், நம்மளுக்கெல்லாம் நிதானமாக தான் புத்தி வரும் பெரியவா மேலே. அதுக்கப்புறம் என்ன எடுத்து அவர் அது மாதிரி கல்யாணம் ஆகிடுத்து. கல்யாணம் ஆணி ஜாதகம்லாம் நான் புரிஞ்சிருக்கு இல்லையா, நான் கல்யாணம் ஆகிடுத்து. கல்யாணம் ஆகி ஒரு 3 மாதத்துலேயே இவருடைய பிள்ளைக்கு ப்ரொமோஷன் வந்திருக்கு. அப்போ வந்து அவருக்கு எப்படின்னா ப்ரொமோஷன் ஆகி இன்ஸ்பெக்டர் ஆஃப் எக்ஸைஸ் காளஹஸ்தி அதில் போய் அவர் போஸ்ட் ஆகிறார் 3 மாதத்தில். அதுக்கப்புறம் சொல்கிறார், இந்த இதில் கட்டுரையில் எழுதியிருக்கார், பிள்ளைக்கு 3 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கு, அவர் இப்போ ஒரு நல்ல ஸ்திதியில் இருக்காராம். அதுக்கப்புறம் வந்து அந்த கிருஷ்ணமூர்த்தி ஐயரே பெரம்பூரில் இருக்கார். அவர் வந்து 2002 புதுப்பிரிவாளை போய் தரிசனம் பண்ண போயிருக்கார். போது அவர் சொன்னார், புதுப்பிரிவா சொல்லியிருக்கார், கர்னூல் கிருஷ்ணமூர்த்தியா அப்படின்ற அளவுக்கு அவருக்கு ஞாபகம் வச்சுருக்கார். பிரிவாவுடைய இல்லையா, புதுப்பிரிவா எப்படி பரமேஸ்வரன் கூட இருக்குவார். அதனால் வந்து அப்படி ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கார் 2002 கர்னூல் கிருஷ்ணமூர்த்தி தானே அப்படின்ட்டாராம். அதுக்கப்புறம் மடத்துலேயே கொஞ்சம் தங்கி நீ சர்வீஸ் பண்ணுன்ட்டு மடத்தில் இருந்து அவர் சர்வீஸ்லாம் நிறைய பண்ணியிருக்காராம். அதனால் எவ்வளோ அவரை வந்து ஒரு நல்ல ஒரு விதத்தில் கொண்டு போகணுமோ கொண்டு போகிறதுக்கு அன்றைக்கே பெரியவா வந்து அப்படி சொல்லியிருக்கார். செய்யால தானே உனக்கு பொண்ணு இருக்கா, பொண்ணுன்னா கல்யாண பொண்ணு இருக்கா, மெட்ராஸில் இல்லையேன்னு பெரியவா சொல்கிறான்னா, பெரியவா தான் பரமேஸ்வரன், அவருக்கு மிஞ்சி ஒன்றும் நடக்காது. அதனால் இது 1600வது எபிசோட் நீங்கள் கேட்டிருக்க வாய்ப்பில்லை. கேட்டிருக்கீங்கன்னா அந்த கமெண்ட்டில் நான் கேட்டிருக்கேன்னு சொல்லுங்கள். புதுசாக இருக்குது அப்படின்னா அதையும் சொல்லுங்கள். ஜெய் ஜெய்சங்கர மகாபிரிய பாதமேஸ்வரம் மகாபிரிய பாதமேஸ்வரணம்.